ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இதோட என்ன போகிறோம்னா பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 200 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா மெடுசா என்ட்ரி வரும். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வந்தாங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நினச்ச மாதிரி காட்டுவாங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா டீமன் ஃபீனிக்ஸ் கிளானோட லீடர் பார்த்தீங்கன்னா ஹுவாங் டியான் 5 ஸ்டார் டூஷங் அட்டாக் பண்ணியிருப்போம். அதுலேருந்து காட்டுறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிரதர் ஷியோயான் கட்டேசியா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாமிங் பிரதர்னு கேட்டுக்கிட்டு உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம யாமிங் ஓகே பார்த்துட்டு ஓகே மெடுசா சேஃபாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சுட்டு பிரதர் யாமிங் நீங்கள் உங்கள் ப்ராமிஸை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி, நான் பரவாயில்ல நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றியுமே சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை ஏகிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டியானோ சொல்லுவான், சியாயா நீ ஃபைனலாக இங்கே வந்துட்டே அந்த இடத்துல நீ எவ்வளவு குற்றங்கள் பண்ணியிருக்க தெரியுமா, அது எல்லாத்துக்கும் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கிளானோட எல்ட்ரை பிடிச்சது மட்டும் இல்லாமல் எங்களோட விங்ஸையும் நீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்க, இது எல்லாத்துக்கும் பழி தேக்க வேண்டிய நேரம்டா அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க சேர்த்துல. ஸோ என்னதான் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாலும் ஹீரோ அசால்ட்டாக டாச் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், வேணும்ட்டு அவனை இன்னும் வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அவனோட கிளானோட விங்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு அதில் வச்சு ஸ்பீடை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த டியானுக்கு எவ்வளோ தைரியம் தான் எனக்கு நடுவில் நம்ம பேட்டிலுக்குள்ளே இந்த விங்ஸை கொண்டு வருவேன் அப்படின்ட்டு இன்னும் டென்ஷன் அட்டாக் பண்ணுறான். அந்த இடத்துல இவனும் ஹீரோவும் 2 பேருமே 5 ஸ்டார் டூஷங்கனால மாற்றி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேரலாக அந்த ஸ்பேஸ் டிமென்ஷனை ஒட்டச்சிட்டு அதுக்குள்ளே சண்டை போட்டுக்க. ஸோ என்ன தான் இதுக்குள்ளே கொட்டூரமாக அடிச்சுனா அதுலேருந்து வர ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க இடத்துல. ஸோ அதுலேருந்து வர எக்கச்சக்கமான ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாருமே கொட்டூரமான ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. நம்ம பிரதர்லாம் இந்த ஃபோர்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, இவங்க பேட்டில் ஃபோர்ஸ்னா அவனுக்கு ஓட்டச்சிட்டு பார்த்தா ரியல் வேர்ல்டு அவனுக்கு பேசுகிறாங்க தெரியல. ஸோ இதில் என்ன தைரியம் தான் என் விங்ஸு எங்கள் பிளட் லைன் நீ இப்படி அசிங்கப்படுத்துவ அப்படின்ட்டு அவன் கிளானோட ஸ்பெஷலான டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனால் அவனோட உடம்பு இல்யூஷன் மாதிரி பார்த்தோன்னா மறைஞ்சு போயிடுது. பட் அவன் வர்ற நேரத்தில் வரும்போது அவன் ரியல் பாடி கொண்டு இப்படி அட்டாக் பண்ணான். ஸோ ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அப்படியே அந்த அட்டாக் அவனுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கு இந்த டெக்னிக் புரிய இருந்ததில்ல. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அவன் என்ன அட்டாக் பண்ணுற நேரத்தில் தான் அவன் உடம்பை பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரான். ஸோ நான் இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா அவனை கண்டுபிடிச்சானோ அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சு அவன் என்ன பண்ணுறான், அவனோட சோல் எனர்ஜி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல டியானு பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்கச்சக்கமான அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு தடுத்துருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது முடிவு பண்ணிட்டான். இதுக்கு உடைக்கிறதுக்கான டெக்னிக்கை கண்டுபிடிச்சான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கா, நீ அந்த சோல் ஆஃப் ஆல்மோஸ்ட் தோக்கடிச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல, இந்த அளவுக்கு வீக்காக இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ வெறுப்பேற்று அடுத்து அட்டாக் பண்ண வர இந்த டைம் அட்டாக் பண்ணுற ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் கையை அப்படியே பிடிச்சிடுறான். அந்த டாச் பண்ணல. அவனுக்கு ஒரு ஷாக்காக திடீர்னு ஹீரோவோட அந்த க்ளோன் பாடியை வெளியே வர வச்சு ஒரு அடிப்பான் பாருங்க, அடிச்சடியும் திருச்சிட்டு போகிறான். இவன் இதோட வீக்னஸை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் அவன் தனியாக இருக்கும்போது மறைஞ்சு போகிறான். பட் ஹீரோ அவனை பிடிச்சி வச்சிருக்கான், அவன் ஃபுல் பாடியை மறைய வைக்க முடியல. ஸோ ஹீரோ பார்த்து திரும்ப உங்ககிட்ட இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் காட்டு, இல்லைன்னா உனக்கு கொல்ல வேண்டிய நேரம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு கொல்றதுக்கு இன்ஸ்டன்ட் ரெடி இருக்க. நீ என்ன தான் முன்னாடி இப்படி பேசும் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுறான், ஒரு பயங்கர பெரிய அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸோட அந்த கை மாதிரி பார்த்தீங்கன்னா வரைச்சி அட்டாக் பண்ணுறான். ஸோ இதான்டா சரியான நேரம்ட்டு ஹீரோ மறைச்சிட்டு இங்கேருந்து உடனே மெட்டுசா அட்டாக் பண்ணுறதாக போயிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கா சரியான டென்ஷன், என்ன தைரியம் தான் நீ அவளை திரும்ப அட்டாக் பண்ண போவன்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபீனிக்ஸ் லீடர் அவன் வே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. ஸோ அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறான், ஹுயாங் டியான் இந்த இடத்துல நான் அவனை கொல்ல போகிறேன் ரெடியாரு அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட அடுத்த அட்டாக் வேறு லான்ச் பண்ணான். இது வரைக்கும் அவன் யூஸ் பண்ணாத அட்டாக் மாதிரி இருக்கு. ஸோ அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணால் அவன் ஜஸ்ட் அவன் தடுத்துற மாதிரி காட்டுவான். என்னடா அது ஒன்றுமே அவனுக்கு ஷாக்காக இருக்கா. பட் அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி இருக்குது. ஹீரோ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவன் உள்ள கையில் இருக்கிற அவனோட ஃபயர் ஒன்றுமே இல்லை, அவன் ஃபயரை உள்ள அமைச்சுட்ருக்கான். அந்த ஃபயர் அப்படியே கையில் விரிச்சு விடிச்சு அவனுக்கு கொடூரமான வழியில் அவனை கதற அமைச்சு உள்ளுக்குள்ளது அப்படி எரிக்க ஆரம்பிக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமாக கத்திக்கிட்டு இருக்க. நம்ம கிளானோட எல்டஸ்ட் சீஃப் எல்லாத்தையும் சொல்லணும் வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் போக நம்ம யாமிங் பிரதரோ படம் பிடிச்சி வச்சுக்கிறதுல என்னோட அனுமதி இல்லாமல் இங்கிறது ஒருத்தராலையும் போக முடியாது அப்படின்னு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த லீடருக்கும் சரியான அடியில் அவனுக்கு ஒன்றும் பண்ண இருக்க. என்ன முடியல, நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லானது குறைஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டு அவனோட பவர் பார்த்தா அன்லீஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க இடத்துல சியோயான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒன்று நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஃபீனிக்ஸ் ஃபார்ம், அதாவது இவன் ஒரு பீஸ்ட் இல்லையா, நார்மலாக சண்டை போகிறது ஒரு பீஸ்ட் ஃபார்மில் சண்டை போகிறது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இடத்துல உன்னை கொல்ல போகிறன்ட்டு ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் அது
அவனோட உண்மையான உருவத்துக்கு பார்த்தா வர ஆரம்பிக்கிறான். இப்போ முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லாகவே வந்து இருக்கான். ஹீரோ சொல்கிறாங்க இதில் இவன் அவனோட ட்ரூ ஃபார்மை எடுத்துட்டான் அப்படின்ட்டு இருக்க. அவன் என்ன பண்ணுறான், விடாமல் அட்டாக் பண்ண போது ஹீரோ நீ மட்டும் தானே அது பண்ணும் அப்படின்ட்டு அவனோட அந்த சோல் பாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சோல் பாடி வர வச்சு அவனை பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ப்ரிங் கோல்டன் அந்த சோல் அட்டாக் அந்த அட்டாக் ரெடியாக வரத்துல சியோயா நீ சாகுறதுக்கு ரெடியாரு அப்படின்ட்டு அந்த ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா விடாமல் ஹீரோக்கு நல்லா ரஷ் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோ பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சோல் அட்டாக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மூலியமாக அந்த பயங்கரமான சோல் அட்டாக் இவனுக்குள்ள அடிக்க ஆரம்பிக்கல. ரெண்டு பேருமே வந்து 5 ஸ்டார் டூஷங்கா இருந்தாலும் இவன் ஒரு பீஸ்ட் கல்டிவேட்டர், இவனோட பவர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த அட்டாக்குள்ளேயே பூந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீனிக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்க. அது பண்ணுற அட்டாக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறது. இப்படி 2 அட்டாக் கிட்டத்தட்ட அந்த இடத்துல சரிசமமாக மாதிரி காட்டுறாங்க இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு இருக்க இடத்துல எவ்வளோ நேரம் நீ இப்படியே தாக்கு பிடிக்கிறேன்னு பார்க்குற அப்படின்ட்டு இவனும் கிட்ட வந்துகிட்டு இருக்க. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோ போல எக்காச்சக்கமான அட்டாக் பண்ண அந்த ஃபீனிக்ஸ் வந்து அவனோட சோல் பாடி கிட்டத்தட்ட டெஸ்ட்ராய் வச்சதுல ஹீரோ உடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈவாட்ட சொல்லுவான் இந்த மாதிரி வந்து ஃபீனிக்ஸ் அந்த டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் ரெடி பண்ணி கொடுறான் இடத்துல. ஆங்கிரி பத்தா லோட்டஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அந்த ஃபயர் அது டிஃப்ரெண்ட்டான உருவத்தில் இருக்கா, அதை பார்த்தா ரெடி பண்ணி கொடுவான். ரைட்டு இப்போ பார்க்கலான்னு ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கா. அவன் அட்டாக் பண்ணுற திடீர்னு ஏதோ ஒரு ஆரா வந்து ஃபீல் பண்ணுறான். இந்த ஆரா அவளோடது தான் அப்படின்ட்டு ஹீரோ வந்து புரியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மெடுசாவோட ஆராடே வானத்தில் பில்லர் மாதிரி பொழந்து போயிட்டு இருக்கா. அந்த ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆராக்குள்ள அப்படியே மாட்டிருக்கு. இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளட் லைன் ப்ரெஷரா அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஃபீனிக்ஸும் கத்திக்கிட்டு இருக்க. அந்த ப்ரெஷரை தூக்கி அடிக்கப்படுறான். அந்த இடத்துல சுற்றி ஹீரோக்கு எல்லாமே கிரானா பார்த்துருக்கா. கிட்டத்தட்ட அங்கே அப்படியே 7 கலர்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே இருந்து மெடுசாவோட சோல் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து வருது. ஸோ மெடுசாவை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து சைலின் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் உருவத்துறான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டூஷங் மெடுசா ஃபைனலி ரிட்டன். ஸோ மெடுசாவை பார்த்தீங்கன்னா முன்ன இருக்கிற ரொம்பவுமே வந்து அழகாகவே மாறிட்டாங்க. ஸோ பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த டூஷங்கோட அப்பியரன்ஸுமே வந்து நல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த அழகில் மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ மெடுசாவை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் கண்ணை திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபைனலாக அவ்வளோ எபிசோட்ஸ் கழிச்சு மெடுசா ரிட்டன். வரவங்க வந்து 4 ஸ்டார் டூஷங்கில் இருக்காங்க மெடுசா சைலின். ஸோ மெடுசாவை பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கிட்ட வந்து நடந்து வராங்க. சுற்றி அப்படியே அந்த கலர்ஃபுல் பார்ட்டிகல்ஸாக பறந்து ரோஜா பூ இதழ்களில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணும்போது என்னென்ன அப்பியரன்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெடுசாவோட ஐக்கானிக்கான அந்த ரெட் ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி மாற்றி பார்த்தீங்கன்னா காதல் மூமெண்ட்ஸ்லாம் காமிச்சு ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ மெடுசாவை பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படியே ஒருத்தர் நேராக பார்த்துக்கிட்டு இருக்க. 2 பேரும் முகத்துலையுமே சரி அனுப்பிச்சிருப்பு. ஓகே நீ கல்டிவேஷன் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க. அதுக்கு வந்து மெடிசா வந்து சொல்லுவாங்க இதில் பரவாயில்ல நீ இன்னுமே ரொம்ப அதிக லெவலில் ஃபாஸ்ட்டாக வந்து லெவலப் ஆயிருக்குங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த டைம் வந்து நான் உன்னை வந்து சப்ரஸ் பண்ணலான்னு பார்த்தேன், உன்னோட அதிக போடலான்னு பார்த்தேன். பட் நீ என்னையும் ஆச்சரியப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல வந்து இருந்து இப்போ வந்து பவர் எந்த லெவலில் தான் இருக்கு. நீ 5 ஸ்டார் டூஷன்லேயே இந்தெல்லாம் அட்டாக் பண்ணுறீ அப்படின்ட்டு ஜஸ்ட் ஃபோர்ஸ்லேயே அப்படின்ட்டு யோசிக்கிட்டு இருக்க. ஸோ மெடிசாவோ இதனோட எக்ஸ்டர்னல் பவர் தான் சொல்லிட்டு இருக்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர் பைத்தானோட ஆன்செஸ்டர் சோலா இது எப்படி உங்ககிட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ரிவர் இதில் வந்து நான் கல்டிவேட் பண்ண போனேன். அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டட்லி ஸோ வந்து 7 கலர் ஷேலோட பைத்தான் அதனோட ஆன்செஸ்டர் சோல் அங்கே இருந்துச்சு. அதனோட பாடி என்னதான் அழிஞ்சிருந்தாலும் அந்த சோல் இருந்தது. ஸோ வந்து அதை பார்த்தீங்கன்னா வந்து எனக்குள்ள அதனோட கைடன்ஸ் அதை பற்றி நான் வந்து எடுத்துக்க ஆரம்பித்தேன். அந்த வாய்ஸ் நான் கேட்க ஆரம்பித்தேன். அது மூலிமா அதனோட இன்விடேஷன் ஆப்டேன் பண்ணேன். அந்த சோலையுமே என் கூட வந்து வச்சிருக்கேன். இந்த சோல் கம்ப்ளீட்டான சோல் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து இப்போதைக்கு அந்த சோலால் வராது நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு மெடிசாவும் சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோ சொல்லல உனக்கு இன்கேஸ் இந்த சோல் ஏதாவது பிரச்சனை வச்சுனா என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி சோல் விஷயத்தை பிரிச்சு எடுக்கிறதுலாம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவேன். நான் வந்து ஆல்ரெடி இந்த வேலையை தான் வந்து மெடிசாவை பார்த்துருப்பான் தலைவன். சரி ஓகே நீ ஃபைனலாக வந்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுற மாதிரி இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா சைடில் ஒருத்தர் அடிவானால அவனை வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல இது வந்து 9 கலர் ஷேலோடு பைத்தானா நான் எதிர்பார்த்த மாதிரி இது அப்படி தான் இருக்குது. சரி ஓகே சிவா நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் தோல்வி ஒத்துக்கிறேன் கிளம்ப ஆரம்பிக்கிறேன். திடீர்னு மெடிசா போய் அவனை பற்றி நான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏடா நீ வருவா என்னை அட்டாக் பண்ண பார்ப்ப நீ பண்ண தோல்வி ஒத்துக்கிறேன் போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகவும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சதுல இவ்வளோ நேரம் நீ வந்து அட்டாக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீ தோல்வி ஒத்துக்கிறனே உன்னை விட முடியாது அப்படின்ட்டு மெடுசா அடுத்து ஒட்டனே நீ பண்ணதுக்கு உன்னை கொல்லணும் அப்படின்ட்டு கொல்றதுக்கே வந்து ரெடி ஆகிடுவா. இப்போ தான் வந்து மெடுசாவோட உண்மையான கேரக்டர் பார்த்தா வெளியே வந்து காட்டுறாங்க. மெடுசா பார்த்தா ஸ்வாட் எடுத்துகிட்டு வர அந்த டிப்பு பட்ட உடனே அந்த டிமென்ஷன் அப்படியே பார்த்தா ஸ்லைஸ் ஆகிட்டு பார்த்தா கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்குறோன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஃபீனிக்ஸில் சொல்லிட்டு இருக்கான் சியோயான் நீ வந்து வாய் டிராகன் கிளான் கூட நீ ரொம்ப ஒத்து போகிறோன்னு தெரியும். ஸோ வந்து உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ட்ரீமன் டிராகன் எம்பரர் அப்படின்ற
நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியுமா? அந்த இடத்துல வந்து வாய் டிராகன் எம்பரர் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கேன். என்னடா பார்த்தா அந்த 3 கிங்ஸ் இருப்பானுங்களா, அந்த பிரச்சனையே இன்னும் முடியல. ஒருத்தன் தப்பிச்சு போனாலே அவன் தான் திரும்ப அட்டாக் பண்ண வரான் அந்த இடத்துல. ஸோ இந்த ஜியானுக்கு என்னாச்சு அவளுக்கு ஆபத்து அப்படின்ட்டு ஹீரோ வச்சுருக்கேன். நீங்கள் மட்டும் இப்போ போகலாம் அப்படின்னா வந்து அவள் செத்துருவா, அவ்வளோ உயிரை காப்பாதுனா வந்து நீங்கள் போய் தான் ஆகணும், போய் வேலையை பாருங்கடா அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு வந்து போய்கிட்டு இருக்காங்க இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே வந்து என்னடா விட்டுருவாங்களான்னு பார்த்துருக்கா. மெடிசா வந்து அவளை நாங்கள் காப்பாற்றி எங்களுக்கு தெரியும், ஆனால் உன்னை கொண்டுட்டு போகிறது ஒன்று எங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை. மெடிசாவும் கொடூரமான ஃபோர்ஸ் அவனுக்கு கொடுக்க அவன் என்ன பண்ணுறான், அவன் தான் இந்த ஃபோர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோ முன்னாடி வந்து அவனோட கிளாஸ் பாடி கொரில்லா கிளாஸ் பாடி எடுத்துட்டு உருவம் இருக்கான். இது ஃபிசிக்கல் அட்டாக் பயங்கர கொடூரமான பவர்ஃபுல். ரொம்ப நாள் கழிச்சு அது காமிச்சிருங்க. அடிச்ச ஒரு அடிக்கு எங்கள் எல்லாம் ஃபீனிக்ஸ்னா அப்படியே தெரிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி தூக்கி எறியப்படுது. ஸோ மெடிசன் என்ன பண்ணுறான், அவளோட கத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியும் சாட்டையும் கலந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு அவனை சுற்றி பயங்கரமான அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதில் டேமேஜ் டச் ஆகி முடிக்கிறேன் விட மாட்டான்னு பண்ணி யோசிச்சிருக்கேன். அடுத்த செகண்ட் மெடிசாவும் வெப்பனை பார்த்தா கழுத்தில் முறுக்கிட்டு இருக்க. இந்த லெவலுக்கு அந்த இடத்துல அந்த கிங்கு நீ வந்து டிராகன் எம்பரர் நீ சாக போகிற சாகுடி அப்படின்ட்டு அவனுக்கு கத்துறதோட இந்த ஒரு எபிசோட் இதோட முடியுது கைஸ். ஸோ வந்து மெடிசா பிரேக் த்ரூ வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலி மெடிசாவோட ரியல் கேரக்டர், அதாவது அந்த ஒரு அரகண்டான மெடிசா ஃபைனலி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நாள் வந்து மெடிசா வந்து பவர் அவங்க அதிகமாகாமல் புள்ள பூச்சிலாம் மெடிசாவை அட்டாக் பண்ணும்போது எவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னு தெரியுமா எனக்கு. ஸோ ஒரு சீன்லலாம் வந்து மெடிசாவோட குழந்தை எக்ஸியா அவங்களாம் வந்து அவனுங்க அட்டாக் பண்ணுவானுங்க, மெடிசாவால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம்லாம் என்னடா எப்படிப்பட்ட பேதாஸான கேரக்டர் என்னடா பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ஓஜி மெடிசா வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து வெட்டுக்குத்து தான். ஸோ அடுத்தடுத்த எபிசோடு வந்து என்ன வரும்ன்ற மாதிரி அதை ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க. அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா டிராகன் ஐலாண்டு போவான். ஹீரோ என்ன தெரிஞ்சக்கூடிய விஷயத்தில் இன்னொரு பிரேக் த்ரூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே கேஸ், பை பை பை. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த எபிசோட் த்ரோன் ஆஃப் தான் ரெடியாக இருங்க.